Read Colossians chapter 3 verses 3 and 4. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். I am going to continue on what we saw last week and what we have been meditating on these days. நான் கடந்த வாரத்தில் நாம் என்னத்தை கண்டோம் என்பதை குறித்து அதனுடைய தொடர்ச்சியையும் கடந்த காலங்களில் நாம் தியானித்ததான அந்த தியானங்களின் தொடர்ச்சியாகவும் இன்றைக்கு செய்ய போகிறேன். There is one world which is this physical world. There is a world which is this physical world. நாம் காண்கிறதான இந்த சரீர பிரகாரமாய் ஒரே ஒரு உலகம் உண்டு. And then there is another world which is called the spirit world, ஆவி உலகம். மற்ற ஒரு உலகம் என்று உண்டு. அந்த உலகத்தின் பெயர்தான் ஆவி உலகம். Now let me ask you, which is more real, the spirit world or this physical world? இப்பொழுது நான் உங்களை பார்த்து ஒரு கேட்கிறதான கேள்வி, எது நிஜமான உலகம்? நாம் இங்கு காண்கிறோமோ இந்த உலகமா அல்லது அந்த ஆவி உலகமா? எது நிஜமான உலகம்? Which is more real? எது அதிக நிஜமா இருக்கிறது? Spirit world, but you can't see the spirit world. ஆவி உலகம் என்றால் ஆவி உலகத்தை உங்களால் பார்க்க முடிகிறதில்லை. There is no scientific evidence for the existence of the spirit world. இந்த ஆவி உலகம் இருக்கிறது என்பதை நிரூபிக்க எந்த விதமான விஞ்ஞான பூர்வமாய் நிரூபிக்கப்படவில்லை. So many intelligent people are saying when a man dies he goes to the dust. There is nothing called soul and spirit in a man. அநேக ஞானிகள் சொல்கிற காரியம், ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழ்ந்து சாகிற பொழுது அவன் மண்ணோடு மண்ணாய் போகிறானே தவிர வேறு ஒரு உலகத்திற்கு அவன் போகிறதாய் சொல்கிறதில்லை. So how do you say that is more real than this? அப்படி என்றால் அந்த உலகம் இந்த உலகத்தை காட்டிலும் அதிக நிஜமானது என்று எப்படி நீங்கள் சொல்லுகிறீர்கள்? For example, உதாரணமாக, you consider your shadow. உங்களுடைய நிழலை நீங்கள் பாருங்கள். Is it real or imaginary? அந்த நிழல் நிஜமா அல்லது எண்ணப்பூர்வமாய் நினைவுபூர்வமாய் காண்கிறது ஒன்றா? It's real. அது நிஜமான ஒன்று. But are you real or imaginary? நீங்கள் நிஜமானவர்களா அல்லது நினைவுபூர்வமாய் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களா? You won't believe it, but there are big thinkers now who are asking, do I exist? நீங்கள் நம்ப மாட்டீர்கள், பெரிய பெரிய யோசனையாளர்கள் இன்றைக்கு கேட்கிறதான ஒரு பெரிய கேள்வி, நான் இன்றைக்கு இருக்கிறேனா, உண்மையாக வாழுகிறேனா என்று கேட்கிறார்கள். There are people who are thinking so deeply that all this is just an illusion, I don't exist. அநேகர் சில கூட்டத்தார் உண்டு, அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், நாம் இப்பொழுது பார்க்கிறோமே இவைகள் யாவும் ஒரு நினைவு பூர்வமே தவிர உண்மையான நிஜமான ஒரு ஆள் அல்ல என்று சொல்லுகிறார்கள். So one day one professor was teaching philosophy and one boy got up and said, "Sir, how do I know that I exist?" ஒரு முறை ஒரு பேராசிரியர் வகுப்பை நடத்தி கொண்டிருந்த பொழுது ஒரு மாணவன் அந்த கல்லூரியில் எழுந்து நின்று அவரிடத்தில் கேட்ட கேள்வி, ஐயா, நான் உண்மையாக இந்த உலகத்தில் இருக்கிறேன் என்பதை எப்படி நிரூபிக்க முடியும் என்று கேட்டான். எனக்கு எப்படி தெரியும் நான் இருக்கிறேன் என்று எனக்கு எப்படி தெரியும்? How do I know I really exist? So the professor shut his mouth by asking him a question. இப்பொழுது பேராசிரியர் அவனை ஒரு மறுகேள்வி கேட்டு அவன் வாயை அடைத்து விட்டார். You know what is that question? அந்த கேள்வி என்ன தெரியுமா? May I know who is asking the question? அந்த கேள்வியை கேட்பது யார் என்று நான் இப்பொழுது பார்க்கட்டுமா என்று கேட்டார். Now he didn't answer. Now someone has to answer, isn't it? அவன் இப்பொழுது பதில் சொல்லவில்லை, வேறொரு அவனுக்காக பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. So the shadow is real, we are also real. நாம் இந்த நிழல் நிஜமா இருக்கிறது, நாமும் நிஜமா இருக்கிறோம். But which is more real? எது அதி நிஜமா இருக்கிறது? We. நாம். Like this physical world is there which I can touch. The spirit world is there which I cannot touch. Which is more real? சரீர பிரகாரமாய் காண்கிறதான இந்த உலகம் இருக்கிறது, இதை என்னால் தொட்டு நன்றாக உணர முடிகிறது. அந்த ஆவி உலகத்தை என்னால் தொட முடிகிறதில்லை. ஆகையினால் எது அதிக நிஜமான உலகமாய் இருக்கிறது? If you are intelligent enough, you will say, if brother is asking this question, it's very easy answer the physical world, then why is he answering the question? Then it may not be that answer, it must be some other answer. நீங்கள் கொஞ்சம் ஞானம் உள்ளவர்களாய் இருப்பீர்களே, அதிக ஞானம் உள்ளவர்களாய் இருப்பீர்களே என்றால், பிரதர் இப்பொழுது நம்மை பார்த்து ஒரு சாதாரணமான கேள்விதானே கேட்கிறார், எது அதி நிஜம் என்று. இது இந்த உலகம்தான் அதி நிஜம் என்று சுலபமாய் சொல்லிவிடலாமே. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் ஏன் இந்த கேள்வியை கேட்கிறார், இதற்குரிய பதில் என்ன என்று
அதிக ஞானம் உள்ளவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். Supposing there are two computers. உதாரணமாக 2 கம்ப்யூட்டர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். Both are connected with wires. இரண்டுமே ஒரு வயரின் மூலமாக இரண்டுமே இணைக்கப்பட்டிருக்கிறது. Now they are thinking of making thinking computers. அவை இப்பொழுது people are now trying to invent thinking computers. இன்றைக்கு உலகத்தில் ஜனங்கள் நினைத்து யோசித்து பார்க்கக்கூடிய அந்த திறனை உடையதான கம்ப்யூட்டர்களை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். So supposing they've invented 2 thinking computers. உதாரணமாக 2 அப்படி நினைக்கக்கூடியதான 2 ஒரே சமமான கம்ப்யூட்டர் லெவல் கண்டுபிடித்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். So they are connected with wires. அவைகளை ஒரு வயரின் மூலமாக இணைத்திருக்கிறார்கள். And one of the makers of those 2 computers are sitting in front of the computer. இந்த 2 கம்ப்யூட்டர்களை உண்டாக்கினாரே அவர் அதற்கு முன்பாக உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருக்கிறார் என்றால், and one computer is talking to the other computer through the wire. இப்பொழுது அந்த வயரின் மூலமாக ஒரு கம்ப்யூட்டர் மற்ற கம்ப்யூட்டரோடு கூட பேசிக் கொண்டிருக்கின்றன. And this man can see the conversation on the screen. இப்பொழுது இந்த மனிதர் உண்டாக்கினாரே அவர் இவர்கள் 2 பேருக்கு மத்தியில் நடக்கிறதான அந்த சம்பாஷணையை அந்த ஸ்கிரீனின் மூலமாக பார்க்க முடியும். One computer is asking the other computer, hey, what do you think, do human beings exist? ஒரு கம்ப்யூட்டர் மற்ற கம்ப்யூட்டரை பார்த்து இப்பொழுது ஒரு கேள்வி கேட்கின்றன, என்ன நீ நினைக்கிறாய், மனிதகுலம் உண்மையாகவே இருக்கிறதா? The other computer replies, I don't think, I haven't seen one as yet. அப்பொழுது மற்ற கம்ப்யூட்டர் சொல்லுகிற பதில் என்னவென்றால், நான் ஒன்றும் இதுவரை நிஜமான ஒரு மனிதனை பார்த்ததே இல்லை, அப்படி இருக்க முடியாது என்று பதில் சொல்லுகிறது. Why? ஏன்? Can anyone say? ஏன் அப்படி சொல்கிறது? Why does the computer say, I haven't seen a human being till now? இதுவரைக்கும் நான் ஒரு மனிதனையே பார்த்ததில்லை என்று இந்த கம்ப்யூட்டர் பதிலாய் சொன்னதே அது ஏன்? The computer operator sitting right in front of him. அதை உண்டாக்கினவன், அதிலே வேலை செய்கிறவர், அதற்கு முன்பாகத்தான் ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். Why does he say, I have never seen a man? ஆனால் அது சொல்லுகிறது, ஆனால் கம்ப்யூட்டர் சொல்லுகிறது, நான் இதுவரை ஒரு மனிதனை பார்த்ததே இல்லை. Why? Can anyone say? ஏன்? No eyes. The computer has no eyes. கம்ப்யூட்டர்களுக்கு கண்கள் இல்லாதபடியினாலே their communication is only through wires. They don't have any other senses. அவர்களுக்கு 2 பேருக்கு மத்தியில் இருக்கிறதான சம்பாஷணைகள் தொடர்பு யாவும் அந்த வயரின் மூலமாகத்தான் இருக்கிறதே தவிர அவர்களுக்கு கண்களோ காதுகளோ கிடையாது. So now they are discussing whether human beings exist or not. இப்பொழுது ஒரு மனிதகுலம் இருக்கிறதா இல்லையா என்பதை அவர்கள் 2 சம்பாஷித்துக் கொண்டிருக்கின்றன. Now tell me, which is more real, the computer world or the human beings world? எது இப்பொழுது அதிக நிஜம்? நாம் மனிதன் வாழ்கிறதான இந்த உலகமா அல்லது கம்ப்யூட்டர் உலகமா? கம்ப்யூட்டர் உலகமா? Human world. We are more real. நாம் தான் அதிக நிஜமாய் இந்த மனிதன் வாழ்கிற உலகமாய் இருக்கிறோம். Because we are not connected through wires. நாம் இப்பொழுது ஒரு வயரினாலே இணைக்கப்படவில்லை. We are mobile, we can walk about. நாம் நன்றாக அசையக்கூடியவர்களாய் நடக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். We have 5 senses which computers don't have. கம்ப்யூட்டர்களுக்கு இல்லாத அந்த 5 காணும் புலன்கள் நமக்கு இருக்கிறது. So we are more real than them. ஆகையினாலே அவைகளை காட்டிலும் நாமே மிக நிஜமாய் இருக்கிறோம். But if you ask them, what will they say? நீங்கள் அவர்களை பார்த்து கேள்வி கேட்டால் அவர்கள் என்ன சொல்லும்? If you ask the computers, they will say, no, we can't see human beings, so we are more real. கம்ப்யூட்டர்களை பார்த்து நீங்கள் கேட்டால் அவர்கள் சொல்லும், நாங்கள் தான் நிஜமான உலகம், நாங்கள் ஒரு மனிதனையும் பார்த்ததில்லை, ஆகையினாலே அவர்களை நிஜமான உலகம் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிடுவார்கள். Why? ஏன்? Because they don't have those senses that can look into the human world. மனித உலகத்தை பார்க்கக்கூடியதான அந்த புலன்கள் அவைகளுக்கு இல்லாமல் இருக்கிறது. So they say human world is not real. ஆகையினாலே மனித வாழ்கிறதான உலகம் ஒரு நிஜமான உலகம் இல்லை என்று அவர்கள் சொல்லிவிடுகின்றனர். But we know the truth, we are more real than the computer. ஆனால் நமக்கு உண்மை தெரியும், நாம் தான் கம்ப்யூட்டர் உலகத்தை காட்டிலும் நிஜமான உலகமாய் இருக்கிறோம். In the same way, the spirit world is actually more real than our world, only we don't have the senses to go into that and look into that world. அதே வண்ணமாக அந்த ஆவி உலகமே நாம் இருக்கிறதான இந்த உலகத்தை காட்டிலும் அதிக நிஜமான உலகமா இருக்கிறது. ஆனால் அதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய புலன்கள் நமக்கு இல்லாமல் இருக்கிறது. So because that world is eternity based. ஏனென்றால் அந்த உலகமானது நித்தியத்தை குறித்ததாய் இருக்கிறது. And God is there. அங்கே there's more joy there, there's more reality there. அங்கேதான் அதிக சந்தோஷம், அங்கேதான் உண்மை நிஜம் இருக்கிறது. But we human
beings are not like a computer. ஆனால் மனிதகுலமாகிய நாம் கம்ப்யூட்டர்களை போல் அல்ல. The computer belongs to the computer world and doesn't have anything to do with the human world. கம்ப்யூட்டர் உலகமானது அந்த கம்ப்யூட்டர்கள் யாவும் கம்ப்யூட்டர் உலகத்தை ஒத்ததாகவே அங்கே தொடர்புடையதாகவே இருக்கிறது. நம்முடைய உலகத்திலே எந்த தொடர்பும் அதற்கு இல்லை. But human beings are not like that. We have two parts. One is the outer man that belongs to this physical world. The other is the inner man that belongs to the spirit world. ஆனால் மனிதகுலமாகிய நமக்கு இரண்டு பகுதிகள் உண்டு. புறம்பாய் நாம் காண்கிறதான இந்த சரீரத்திற்கு இந்த உலகமும் உள்ளான ஒரு காரியம் உண்டு. அதர்தான் ஆவியின் உலகத்தை தொடர்புடையதாய் இருக்கிறது. So what we have to practice is we have to have our senses exercised to leave this world and enter into that world often. ஆகினாலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய இருக்கிறதான இந்த புலன்களை கொண்டு இந்த உலகம் அல்ல அந்த ஆவியின் உலகத்திற்கு செல்ல அதை அறிந்து கொள்ள அதை உணர நாம் பயிற்சி எடுக்க வேண்டும். There is a song in Malayalam like this. மலையாளத்தில் இப்படி ஒரு பாட்டு உண்டு. I don't remember the exact words. It says that a new age will come. Then the last line is Thiriye varade nityadayil marayum. It says a new age will come and then we will not come back, we will disappear, vanish into eternity. நாம் திரும்பியே வராமல் நித்தியத்தில் மறைந்தே போவோம் என்று சொல்கிறதான ஒரு மலையாள பாட்டின் கடைசி வரை இப்படி இருக்கிறது. Many years ago when I heard that song I got scared. So we are going to disappear, is it? அநேக ஆண்டுகளுக்கு முன்பாய் நான் இந்த பாட்டை கேட்ட பொழுது நான் பயந்து போனேன். அப்படியே திரும்பி வராமல் மறைந்து நான் போய்விடுவோமா என்ன என்று நான் யோசிக்க ஆரம்பித்தேன். So we are not going to be in this world, is it? இந்த உலகத்தில் நாம் இருக்க போகிறது இல்லையோ We are going to vanish, is it? நாம் அப்படியே மாயமாய் மறைந்து போகிறோமா என்ன? That's called heaven, is it? அதுதான் பரலோகமா என்ன? Then I didn't want that heaven, I'd better be here. அப்படி என்றால் அந்த பரலோகம் எனக்கு வேண்டாம், நான் இங்கேயே இருந்து விடுகிறேன். But only now these days I'm realizing that although that is an invisible world, it's invisible only in human terms, not in spirit terms. For spirit that's not an invisible world, it's a visible world. ஆகினால் இப்பொழுதுதான் அந்த பாட்டின் அர்த்தங்கள் எனக்கு விளங்க ஆரம்பித்தது. அது அதர்சனமான உலகமாய் இருந்தாலும் இந்த கண்களாலே அந்த உலகத்தை காண முடிகிறதில்லை. ஏனென்றால் ஆவிக்குரிய கண்களால் தானே அந்த அதர்சனமான ஆவிக்குரிய உலகத்தை காண முடியும். Let me ask you, do spirits have eyes? இப்பொழுது நான் ஒரு கேள்வி உங்களிடத்தில் கேட்கிறேன். ஆவிகளுக்கு கண்கள் இருக்கிறதா இல்லையா? They have eyes. Can they see with those eyes? அவர்களுக்கு கண்கள் உண்டு. அந்த கண்களினாலே அவர்களால் காணக்கூடுமா? Can they see each other with those eyes? மற்ற ஆவிகளை அந்த ஆவிகள் தங்களுடைய கண்களினாலே காணக்கூடுமோ? Yes. Can they see us with those eyes? நம்மை அந்த ஆவிகள் காண முடியுமா? Yes. ஆம். Can we see them with our eyes? நம்முடைய கண்களினாலே அந்த ஆவிகளை நாம் காண முடியுமா? No. So which eyes are better, their eyes or our eyes? நம்மால் காண முடியவில்லை. ஆகையினாலே எந்த கண்கள் சிறந்த கண்கள்? ஆவிகளின் கண்களா நம்முடைய கண்களா? Their eyes. அவர்களுடைய கண்களே. But unfortunately these eyes cannot see them, so we think they are not real. துரதிர்ஷ்டவசமாக இந்த சரீர பிரகாரமான கண்களை கொண்டு அந்த ஆவிகளை நம்மால் காண முடியாததினாலே அப்படி ஆவிகள் இல்லை என்று நாம் சொல்லிவிடுகிறோம். So we have two parts in us. One is the outer man, the other is the inner man. ஆகினால் நமக்குள் இரண்டு பகுதிகள் உண்டு. ஒன்று புறம்பான மனுஷன், இரண்டாவது உள்ளான மனுஷன். So this outer man is connected with this physical world. இந்த புறம்பான மனுஷன் இந்த சரீர பிரகாரமான உலகத்தோடு கூட தொடர்பு அல்லது இணைத்து வைத்துக் கொண்டிருக்கிறான். So such people who cannot get beyond this physical world and say, I don't believe in God. What is that? I am sitting here, I can't feel anything. Those people are called carnal people because they are only engaged with their five senses. They don't know anything beyond, although they have an inner man. அந்த ஒரு கூட்ட சரீர ஒரு மனித குலம் உண்டு. அவர்களுக்கு இந்த ஐம்புலன்களை கொண்டு வெளியரங்கமான மனுஷனை கொண்டு இந்த உலகத்தை மாத்திரமே காணும், உணர்வும், பார்க்கவும், கேட்கவும் அப்படி இருக்கிறபடியினால் இந்த உள்ளான மனுஷனை கொண்டு அவர்கள் அந்த ஐம்புலன்களை பிரயோஜனப்படுத்தாதபடியினாலே அப்படி ஆவி உலகம் என்று ஒரு உலகமே இல்லை, நான் அப்படி பார்க்கிறதே இல்லை, இந்த உலகம்தான் நிஜமான உலகம் என்று மாம்சீகமான ஒரு கூட்ட ஜனம் சொல்லுவார்கள். But those who are able to exercise the inner man in entering into that world, realizing the presence of God and find joy in that world, they are called spiritual people. ஆனால் ஒரு கூட்ட ஜனம் உண்டு. அவர்கள் இந்த உள்ளான மனுஷனின் மூலமாக
ஆவிக்குரிய அந்த உலகத்தோடு கூட தொடர்பு வைத்து அந்த உலகத்தின் சந்தோஷத்தை அனுபவித்து அந்த உலகத்தோடு கூட ஆவியில் தொடர்பு வைக்கிறபடினாலே அவர்கள்தான் ஆவிக்குரிய மனுஷர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். Do you know today scientists have now found one not small, a rather big piece of evidence to prove that world exists. இன்றைக்கு ஒரு விஞ்ஞானி கண்டுபிடித்து வைத்திருக்கிறார், அப்படிப்பட்டதான ஆவி உலகம் உண்டு என்று நிரூபிக்க அவர் ஒரு பெரிய நிரூபணத்தையே கண்டுபிடித்து வைத்திருக்கிறார். In fact, they have even established an institution to do research on that. அதை குறித்து ஆராய்ச்சி செய்யும்படியாக ஒரு நிறுவனத்தையே அவர்கள் நிறுவி வைத்திருக்கிறார்கள். Anyone knows? அந்த நிறுவனம் என்ன, யாருக்காகிலும் தெரியுமா? It's called the Institute of Near Death Experiences. அந்த நிறுவனத்தின் பெயர்தான் மரணத்துக்கு அருகாமையில் சென்று அனுபவிக்கிறதான அனுபவங்களின் நிறுவனம் என்று பெயர் வைத்ததான ஒரு நிறுவனம். According to their statistics, today there are at least 1,10,00,000 Americans alone who have had near death experiences. அவர்களுடைய அந்த புள்ளியியலின் கணக்கின்படி ஏறக்குறைய 1,10,00,000 அமெரிக்க தேசத்தார் மரணத்திற்கு அருகாமையில் சென்று அனுபவிக்கிறதான அனுபவங்களை உடையவர்களாயிருக்கிறார்கள். So they have recorded different kinds of experiences when these people went close to death and came back. எப்படி ஒரு மனிதன் மரணத்திற்கு நெருங்கிய இடத்திற்கு போய் திரும்பமாக உயிரடைந்து வருகிறான் என்கிறதான பல அனுபவங்களை அவர்கள் குறித்து அதில் எழுதி வைத்திருக்கிறார்கள். So now these people, they are not Christians, but they are doing research on these near death experiences. இப்படிப்பட்டதான மரணத்திற்கு அருகாமையில் போய் சென்று திரும்பி வருகிற அனுபவங்களை குறித்து ஆராய்ச்சி செய்கிறதான இந்த நிறுவனங்கள் யாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல, அவர்கள் விஞ்ஞானிகள். Some have said they have seen great light as they went close to death. சிலர் சொல்கிறார்கள், நாங்கள் அந்த மரணத்திற்கு அருகாமையில் போன பொழுது ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்த்தோம், திரும்பமாக உயிரோடு வந்துவிட்டோம் என்று சொல்கிறார்கள். Some said they have experienced a great feeling of joy. சிலர் சொன்னார்கள், நாங்கள் மரணத்திற்கு அருகாமையில் போன பொழுது ஒரு பெரிய சந்தோஷத்தின் அனுபவத்தை அனுபவித்துவிட்டு திரும்பி வந்துவிட்டோம் என்று சொல்கிறார்கள். We had the experience of flying through a tunnel. சிலர் சொல்கிறார்கள், ஒரு அந்த குகைக்குள்ளாய் போய் வருகிறதான அப்படி ஒரு அனுபவம் எங்களுக்கு இருந்தது என்று சொல்கிறார்கள். Some had terrible and horrible feelings as they went close to death and came back and felt very scared and when they came back to life. சிலர் சொல்கிறார்கள், நான் அந்த சாவுக்கு அருகாமையில் போன பொழுது பெரிய திகிலும் பயமும் என்னை அப்படி பிடித்துக் கொண்டது, அதிலிருந்து நான் வெளியே திரும்பி வந்த பொழுது எனக்கு ஒரு பெரிய நிம்மதி வந்து விட்டது என்று சொல்கிறார்கள். Some atheists are trying to refute this and say, no, near death what is happening is some chemicals start reacting in the brain when a man gets close to death, and because of that this mind start interpreting all kinds of things. That's why it's happening. ஆனால் நாத்திகர்கள் இதற்கு விரோதமாய் அவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஒரு மனிதன் சாவுக்கு அருகாமையில் போகும் பொழுது அவனுடைய ஏன் அப்படி போகிறான் என்றால், அவனுக்குள் இருக்கிறதான அந்த வேது தாது பொருட்கள் யாவும் இப்படி கிரியை செய்யும் பொழுது அவனுடைய மனதிலே பலவிதமான எண்ணங்களும் தோற்றங்களும் வந்து அதன் மூலமாக அவன் இப்படி சொல்கிறான் என்று அவர்கள் சொல்கிறார்கள். So he's imagining seeing such things. அவன் அப்படி சொல்வதை நினைத்து யோசித்து அவன் சொல்கிறான் என்று சொல்கிறார்கள். No, he's thinking that it's not reality. He's imagining that he's drawing a picture in his mind. அது அவன் அப்படி நிஜமாக அப்படி ஒரு உலகத்திற்கோ அப்படி ஒரு குகைக்கோ அப்படி ஒரு காரியத்திற்கோ அவன் போய் திரும்பி வரவில்லை. அவன் சொல்லுகிறது வெறும் ஒரு கட்டுக்கதையாக அப்படி சொல்லுகிறான். Now supposing we all go to near death experience. உதாரணமாக நாம் யாவரும் மரணத்திற்கு அருகாமையில் இருக்கிறதான அந்த அனுபவத்திற்கு போய் திரும்பி வருகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். When we come back, we'll all have 100 different suppose there are 100 of us, we'll have 100 experience to share. நாம் எல்லாரும் திரும்பி வருவோம் பொழுது நாம் எல்லாருக்கும் நூற்றுக்கணக்கான அனுபவங்களை நாம் பகிர்ந்து கொள்ள ஆயத்தமாயிருப்போம். We are 100 of us, we'll have 100 experiences to share. நாம் 100 பேர் இருக்கிறோம் என்றால் நமக்கு 100 பேருக்குமே இந்த ஒரு 100 விதமான அனுபவங்கள் இருக்கும். But unfortunately in this near death experience, it's not thousands and 1,10,00,000 kind of experiences. They have categorized it into 6 or 7 experiences, that's all. How can different chemicals reacting in the brain give only such restricted experiences? ஆனால் நடந்தது என்ன, இந்த 1,10,00,000 பேர் மரணத்துக்கு அருகாமையில் திரும்பி வந்தார்கள். ஆனால் இவர்கள் கொடுத்ததான அனுபவங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கணக்கு போட்டு பகுதி வாரியாய் பிரிக்கும் பொழுது
இவைகளை நீங்கள் அத்தனை கோடியாய் பிரிக்க வேண்டிய அவசியமில்லை. இவைகளை 6 அல்லது 7 வகையாக பிரித்து விடலாம். அப்படி என்றால் மனிதனுக்குள்ளே இந்த வேத பொருட்கள் ஒவ்வொருவனுக்குள்ளும் ஒவ்வொரு விதமாய் கிரியை செய்யும் பொழுது எப்படி எல்லாருக்குமே இந்த 6 விதத்திற்குள்ளாக அந்த அனுபவமே வந்து நிறைக்க முடியும்? Secondly, இரண்டாவதாக, so that's a argument against the atheists. அதுதான் இந்த நாத்தியர்களுக்கு விரோதமாய் வைக்கிறதான தர்க்கமாய் இருக்கிறது. Secondly, இரண்டாவதாக, how can chemical reactions give you a sequence of proper thoughts like that as though you're seeing something definite? A proper, it's when chemical reactions at random react in your brain, you can't see a whole person, a person whom you saw who is already dead and gone. You can't be seeing a progressive sequence of thoughts. It will be at random, it will be disorderly, isn't it? ஒரு வேத பொருட்கள் ஒரு மனிதனுக்குள் கிரியை செய்து அப்படி சாகிற தருவாயில் ஒரு மனிதன் போகும் பொழுது எப்படி அவன் ஒரு நல்ல அப்படி ஒரு வளர்ச்சியாய் ஒரு படிக்கு அடுத்த படிக்கு அந்த விதத்தில் அவன் சரியாக காட்சிகளை கண்டு திரும்பி வந்து சொல்ல முடியும். ஏனென்றால் வேதிப்பொருட்கள் அப்படி கிரியை செய்யுமே ஆகில் அவன் தாறுமாறாக இஷ்டமாக அப்படித்தானே பார்த்திருக்க வேண்டும். எப்படி ஒரு சரியான உருவத்தை கண்டிருக்கிறான், சரியான ஒரு நபரை பார்த்திருக்கிறான், முகத்தை பார்த்திருக்கிறான், இப்படியெல்லாம் பார்த்து வந்து சொல்ல முடியும். So that's the second argument. அது இரண்டாவது தர்க்கமாய் இருக்கிறது. Third argument is some specific incidents that have taken place in people's lives. மூன்றாவது தர்க்கமானது என்னவென்றால் சில ஜனங்களின் வாழ்க்கையிலே நடந்ததான குறிப்பிட்ட அனுபவங்கள். I'll give you one example. ஒரு உதாரணம். One woman was in hospital. ஒரு தாய் ஒரு ஆஸ்பத்திரியில் இருந்தார்கள். And she was unconscious, close to death. அவர்கள் தன்னுடைய நினைவையே இழந்து சாவுக்கு மிக நெருங்கிய இடத்திற்கு போய்விட்டார்கள். Her husband was in the car park sitting inside the car and praying for her. ஆனால் அவளுடைய புருஷன் அந்த கார் நிறுத்துகிறதான அந்த இடத்திலே தன்னுடைய காரில் உட்கார்ந்து இவளுக்காக தன்னுடைய மனைவிக்காக அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தாராம். That car park is far away. அப்படி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரானது மிக தூரத்தில் இருந்தது. Suddenly this woman came back to life. திடீரென்று இந்த தாய் உயிரோடு இப்பொழுது வந்து விட்டார்கள். And when her husband came, she told her husband what prayer he was making. அந்த புருஷன் வந்த பொழுது இந்த தாய் அவன் தன்னுடைய புருஷனை பார்த்து இந்த மனைவி சொன்னார்களாம், நீங்கள் என்ன ஜெபம் ஜெபித்தீர்கள் என்பதை அப்படியே அந்த ஜெபத்தை சொன்னார்களாம். So that means she was able to relieve her spirit and she was able to go to the car park, listen to her husband's prayer and then come back into her body and tell it to her. அதனுடைய அர்த்தம் இந்த மனைவிக்குள் இருந்ததான இந்த ஆவி இந்த மனைவியின் சரீரத்தை விட்டு புருஷனுடைய அந்த இடத்திற்கு போய் அவர் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு திரும்பவுமாக அந்த ஆவி திரும்பி வந்து இந்த சரீரத்தில் உயிரோடு கூட திரும்ப எழுந்து விட்டது. So that means it's not chemical reaction, something real has happened. ஆகினாலே இதேதோ வேதியியல் பொருட்கள் மனதில் இருக்கிற சரீரத்தில் இருக்கிற பொருட்களின் அந்த விளைவு அல்ல, ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியம் நடைபெற்றிருக்கிறது. So even in the secular world they are now coming to a conclusion that these spirits exist. ஆகினாலே இப்படிப்பட்ட இந்த பொது சமுதாயத்தில் கூட ஆவி உலகம் ஆவிகள் இருக்கின்றன என்பதன் ஒரு அடிப்படை அந்த உண்மைக்கு அவர்களால் வர முடியாமல் இருக்கிறார்கள். I'll tell you one more testimony. இன்னும் ஒரு சாட்சி நான் சொல்ல விரும்புகிறேன். There was a particular man who was an agnostic. Agnostic means he doubted the existence of God. ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் இருந்தார். அவர் தேவன் இருக்கிறாரா என்பதையே சந்தேகிக்கிறவர். He was hospitalized and he was in a coma. அவர் இப்பொழுது ஆஸ்பத்திரியிலே தன்னுடைய கோமா நிலைமையெல்லாம் இழந்து அந்த நிலைமையில் இருக்கிறார். Outside his eyes were closed, he didn't know. வெளிப்பிரகாரமாய் கண்கள் எல்லாம் மூடி இருக்கிறது, அவருக்கு ஒன்றுமே தெரியவில்லை. But suddenly he said, I rose up and I saw around, I saw the hospital. திடீரென்று அவர் சொன்னார், நான் எழுந்து நான் ஆஸ்பத்திரியை பார்த்தேன். And when I went out of my room, I could see my own body there on the bed. நான் இப்படி வெளியே செல்லும் பொழுது என்னுடைய சொந்த சரீரத்தையே அங்கு கிடக்கிறதை நான் பார்த்தேன். When I went out of the hospital room, somebody called me and said, why are you waiting? We are waiting so long for you. Why did you delay? அவர் அப்படி வெளியே வந்த பொழுது யாரோ வெளியே ஒருவர் அவரை பார்த்து, உனக்கு ஏன் இவ்வளவு தாமதிக்கிறாய், உனக்காக நாங்கள் எல்லாரும் காத்து கொண்டு நிற்கிறோமே என்று ஒரு கூட்டத்தார் அவரை பார்த்து சொன்னார்களாம். They look like hospital staff. ஆனால் அவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாருமே ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிற அப்படிப்பட்டவர்களை போல் இருந்தார்கள். Then he wondered, nobody called me, why are they saying like this? என்னை யாருமே கூப்பிடவில்லை, ஆனால் இவர்கள் இப்படி எனக்கு சொல்கிறார்கள் என்று அவர் ஆச்சரியமாய் பார்த்தார். So they said, come quickly with us.
சீக்கிரமா எங்களோடு கூட வா என்று அவர்கள் சொன்னார்கள். So he was walking with them. அவர்களோடு கூட அவர் நடந்து போனார். He was walking and walking for quite some time. அநேக நேரமாய் அவர்களோடு நடந்து போய்க்கொண்டே இருந்தார். He still felt I'm still in a hospital, but he's going on walking. ஆனால் அவருக்கு ஒரு உணர்வு இருந்தது, நான் இன்னும் ஆஸ்பத்திரியில் தான் கிடக்கிறேன், ஆனால் இன்னும் இவர்களோடு நடந்து கொண்டே போகிறேனே, இது என்ன? Then finally he got scared. Where are they taking me? கடைசியாக பயந்து போய் இவர்கள் என்னை எங்கே கொண்டு போகிறார்கள் என்று யோசிக்க ஆரம்பித்தார். And they said, come, don't stop, come quickly. நீ நிற்க வேண்டாம், வா என்னோடு கூட தொடர்ந்து வா என்று சொன்னார்கள். But now when he looked at their faces, they were not hospital staff anymore. They looked like animals when their faces changed. இப்பொழுது அவர்களுடைய முகத்தை அவர் பார்த்த பொழுது முன்பு பார்த்த இந்த ஆஸ்பத்திரி வேலை செய்தவர்களைப் போலவே அவருடைய முகங்கள் இல்லை. அவர்களெல்லாம் இப்பொழுது விலங்குகளைப் போல மிருகங்களாய் தோன்றினார்கள். When he saw their faces, he got scared. He stopped. அவர்களுடைய முகங்களை பார்த்த உடனே பயந்து அப்படியே நின்று விட்டார். Then those men caught his hands and his feet and started dragging him. அப்பொழுது உடனடியாக அவர்கள் இவருடைய கரத்தை எல்லாம் பிடித்து இழுத்து கொண்டு செல்ல ஆரம்பித்தார்கள். He didn't know what to do at that time. என்ன செய்ய வேண்டும் என்று அறியாமல் இருந்தார். But when he was a small child, he remembered in the school someone told him about Jesus. ஆனால் அவர் ஒரு சிறிய பையனாய் இருந்த பொழுது தான் படித்த பள்ளியிலே யாரோ ஒருவர் வந்து இயேசுவை பற்றி அவருக்கு சொல்லி இருந்த காரியம் அவருக்கு ஞாபகத்தில் வந்தது. He couldn't scream, but in his mind he said, Jesus save me. அவரால் வாயை திறந்து கத்தவே முடியவில்லை, ஆனால் மனதிலே இயேசுவே என்னை ரட்சியும் என்று சொல்ல நினைக்க ஆரம்பித்தார். The moment he said that, அப்படி அவர் சொன்ன மாத்திரத்தில் he sat up in his hospital bed. He was back in his room. இப்பொழுது அவர் ஆஸ்பத்திரிக்குள் திரும்ப வந்து தன்னுடைய சரீரத்திலிருந்து எழுந்து அதே மெத்தையில் உட்கார்ந்து விட்டார். That man who was in hospital sick, that man who was an agnostic who doubted the existence of God, today he is a pastor in a church. அன்றைக்கு தேவன் உண்டா இல்லையா என்று சந்தேகித்த அந்த மனிதன் இந்த ஆஸ்பத்திரியின் இந்த அனுபவத்திற்கெல்லாம் சென்று இப்பொழுது தேவனுடைய ஒரு சபையிலே பாஸ்டராக கர்த்தர் ஊழியம் செய்கிறார். So this is not a joke. That spirit world is very real. ஆகினாலே நான் ஏதோ உங்களுக்கு கேளிக்கைக்காக சொல்லவில்லை. ஆவி உலகம் என்பது அதி நிஜமான உலகமாய் இருக்கிறது. So on our side, whenever we pray, whenever we close our eyes, even in life itself, we should practice going there into the presence of God in that spirit world and be there with Jesus. ஆகினாலே நம்முடைய ஜீவியத்தில் தானே நாம் தேவனை துதிக்கும் பொழுது, பாடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுதெல்லாம் இங்கிருந்து கொண்டே அங்கே இயேசு இருக்கிறதான அந்த உலகத்தில் அவரோடு கூட இருக்க நாம் பழகிக் கொள்ள வேண்டும். See in the key verse that we read, நாம் வாசித்ததான இந்த மூல வசனத்தை பாருங்கள். Colossians chapter 3 verse 3, what did we read? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? Our life is hidden with Christ in God. நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. Now Christ is part of that spirit world now. கிறிஸ்து இப்பொழுது அந்த ஆவியின் உலகத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறார். Now our life is there, it seems. நம்முடைய ஜீவன் அவர் அங்கே இருக்கிறது. Life means our inner man. நம்முடைய உள்ளான மனிதன் தான் நம்முடைய ஜீவனாய் இருக்கிறார். So that inner man is now with Christ in God. நம்முடைய உள்ளான மனுஷன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. So it's like this, God is the bigger entity. அப்படி நாம் சொல்லும் பொழுது தேவன் ஒரு பெரிய ஒரு அது நிருபமாய் இருக்கிறார். And we are with Christ. நாம் கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் இருக்கிறோம். இப்படித்தான் அந்த படம் இருக்கிறது. So what is happening there? என்ன நடக்கிறது என்றால், Now read the next verse. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். Now can you tell me what's happened between 3 and 4, verses 3 and 4? 3ஆம் 4ஆம் வசனத்திற்கு மத்தியில் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. அது என்ன? Can you right. Both have joined now. இப்பொழுது இரண்டுமே சேர்ந்து விட்டது. In the third verse both are separate. Our life is hid with Christ in God. 3ஆம் வசனத்தில் நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. But now in the fourth verse, when Christ, who is our life and Christ have become one now. ஆனால் 4ஆம் வசனத்திலே கிறிஸ்துவும் நாமும் ஒரே ஜீவனாய் ஒரே மனுஷனாய் மாறிவிடுகிறோம். Now look at that beautiful verse now. இந்த அழகான வசனத்தை பாருங்கள். Read that fourth verse again. 4ஆம் வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது அவரோடு நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். மகிமையிலே
வெளிப்படுவீர்கள். மறைந்து போவீர்கள் இல்ல, வெளிப்படுவீர்கள் இருக்கு. அப்ப இப்பதான் மறைஞ்சிருக்கிறோம். Now we are hidden. அப்போ நாம் ஒரு எல்லைக்குட்பட்டதான ஒரு பூமியில ஒரு உலகத்துல இருக்கிறோம். We are in a world which is limited and which has limits. ஆகையால் இந்த பூமி தான் நிஜத்தில் குறைவான நிஜமான பூமி. Therefore this world is little real or little lesser than the real world. ஆனால் நம் கிறிஸ்துவோடு இருந்து பழகி கிறிஸ்துவும் நாமும் ஒன்றாய் கலந்து கடைசியாக கிறிஸ்து வெளிப்படும் போது நாம் அவரோடு கூட மறைய போகிறதில்லை. அந்த பாட்டு சொல்லுகிறது போல அவரோடு கூட இந்த பூமியிலிருந்து மறைந்தாலும் நித்தியத்தில் மகிமையில் வெளிப்பட போகிறோம். When we move with Christ and get exercise to move with him time and again, and finally we shall not be hidden. When he shall appear in glory, we shall also appear with him in glory. ரோமர் 8 அதிகாரத்தை வாசித்தால், when you read in Romans epistle chapter 8, 19 வசனம், 19th verse, மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்துக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு. So now we are sons of God. This inner man is hidden now. நாம் எல்லாரும் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம். அது இப்பொழுது மறைந்திருக்கிறது. Now if you tear your body into two, you can't find the inner man inside. நீங்கள் உங்களுடைய சரீரத்தை இரண்டாய் கிழித்தால் அதற்குள்ளே ஒரு உள்ளான மனுஷனை காண முடியாது. It's a hidden man. அது ஒரு மறைந்திருக்கிற மனுஷன். But very soon it's going to appear. ஆனால் அதி சீக்கிரத்தில் அந்த உள்ளான மனுஷன் வெளிப்பட போகிறார். It's going to appear in that world. அந்த உலகத்திலே அந்த மனுஷன் வெளிப்பட போகிறார். Then we will have eyes, nose, ears just like in our body there also. அங்கேயும் இங்கே இருக்கிற வண்ணமாக கண்கள், காதுகள், வாய், மூக்கு எல்லாம் அங்கே இருக்கும். That's called the resurrected body. அதுதான் உயிர்த்தெழுந்த சரீரம் என்று அழைக்கப்படுகிறது. It will be just like this, but it won't be like this. இது இப்படித்தான் இருக்கும், ஆனால் இது இப்படியே இருக்காது. Because this body is flesh and blood and it has many limitations, but that body will look like this but has many advantages. இந்த சரீரத்திற்கு மாம்சமும் இரத்தமும் உண்டு. இந்த சரீரத்திற்கு ஒரு எல்லை உண்டு. ஆனால் அந்த சரீரத்தை இதே போல் இருந்தாலும் இதை காட்டிலும் அதிகமாய் அதில் காணப்படும். Let me ask you today, is Jesus in spirit form or body form? இன்றைக்கு இயேசு சரீர பிரகாரமான அந்த உருவத்தில் இருக்கிறாரா அல்லது ஆவிக்குரிய அந்த உருவத்தில் இருக்கிறாரா? பதில் சொல்லுங்கள். Spirit form. ஆவிக்குரிய உருவம். Then let me ask you. அப்படி என்றால் நான் ஒரு கேள்வியை கேட்கட்டும். When Jesus rose from the dead, இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்றால் did he have a body? அவருக்கு ஒரு சரீரம் உண்டாயிருந்தது அல்லவா? Now where is that body? அந்த சரீரம் எங்கே? Even now Jesus is in body, not spirit. இப்பொழுதும் இயேசு ஆவியில் அல்ல, அவர் சரீரத்தோடு கூட தான் இருக்கிறார். But not this body. இந்த சரீரம் தான், இந்த சரீரம் அல்ல. It's a resurrected body. அது உயிர்த்தெழுந்த மறுரூபமான சரீரம். So in a resurrected body, Jesus is now in heaven. இந்த உயிர்த்தெழுந்த சரீரத்தினாலே இயேசு இப்பொழுது பரலோகத்தில் இருக்கிறார். What's the proof? அதனுடைய நிரூபம் என்ன? Read Philippians 3:21. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக. இப்ப சரீரம் இல்லைன்னா இப்ப ஏன் அதை சொல்லணும்? If there is no body, then why does he refer it? So even today Jesus has a body, and that's a glorified, transformed body, a resurrected body. Jesus today exists in that body. ஆகையால் இயேசுவுக்கு இன்றைக்கும் ஒரு சரீரம் உண்டு. அது உயிர்த்தெழுந்த மறுரூபமான மகிமையான சரீரமா இருக்கிறது. That's why the advantage of that body is when the doors were shut, the 11 disciples got very scared and they were hiding themselves and shut the rooms around them. Suddenly Jesus comes inside in that body. அதனுடைய நிருபம் என்னவென்றால் அந்த 11 சீஷர்களும் பயந்து போய் தன்னுடைய அறை கதவுகளை அவர்கள் சாத்தி பூட்டி பயந்து உட்கார்ந்து கொண்டிருந்த பொழுது இயேசு உயிரோடு எழுந்து அவருடைய மத்தியில் வந்து நின்றார். So that means this body can go through closed doors. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அடைக்கப்பட்ட கதவுகளினூடாயும் இந்த சரீரம் செல்ல முடியும். When Jesus rose from the dead, இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த பின்பு the stone was rolled away. அங்கிருந்த கல் புரட்டப்பட்டது. Why? ஏன்?
Jesus is, when he rose from the dead in a resurrected body, you don't have to open the stone, he can come out, isn't it? இயேசு ஒரு உயிர்த்தெழுந்த அந்த சரீரத்தினாலே உயிர்த்தெழுந்து வரும்பொழுது அப்படியே வெளியே வந்திருக்கலாமே, ஏன் அங்கே கல்லை அவர் புரட்ட வேண்டும்? The stone was rolled away not to let Jesus out, but to let others see that the tomb is empty. இயேசு வெளியே வந்தார் என்பதை நிரூபிக்குவதற்காகவே கல் புரட்டப்பட்டதே தவிர இயேசு வெளிவரும்படியாக கல் புரட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. So we are going to get that body soon. அதி சீக்கிரத்தில் நாம் அந்த சரீரத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். How many of you believe this unscientific truth? இந்த விஞ்ஞானமற்ற சத்தியத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? I thought only I didn't know there were so many fools here. இவ்வளவு முட்டாள்கள் இங்கு இருப்பார்கள் என்று நினைக்கவே இல்லை. You are studying and you are educated people, you believe all this, is it? படித்த ஒரு ஜனங்கள் நீங்கள் இதையெல்லாம் நம்புகிறீர்களா என்ன? So we have but to get that body, we must get into that spirit world and be lost with Jesus there. அந்த சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் இயேசு இருக்கிறாரே அந்த இடத்திற்கு, அந்த உலகத்திற்கு நாம் அதிகமாய் செல்ல பழக வேண்டும். We'll read one more verse and then we'll enter into prayer. இன்னும் ஒரு வசனத்தை வாசித்துவிட்டு நாம் ஜெபத்திற்கு செல்லலாம். Turn to Song of Solomon, உன்னத பாட்டு, and read chapter 2, இரண்டாம் அதிகாரம், read verse 10. 10ஆம் வசனம். உன்னத பாட்டு 2:10. 2:10. என் நேசர் என்னோடே பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா. எழுந்து வா. Read verse 13. 13ஆம் வசனம். அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. In spiritual form, this is Jesus talking to his bride. ஆவிக்குரிய உலகத்தில் இயேசு தன்னுடைய மனவாட்டியோடு கூட பேசுகிற சம்பாஷணை இதுவாயிருக்கிறது. But if you read it in English, it's not எழுந்து வா, it is come away. வந்து விடு. ஆங்கிலத்தில் வாசிப்பீர்களே என்றால் எழுந்து வா என்று எழுதவில்லை, மாறாக கம்மவே என்னோடு கூட வந்து விடு என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. What does that mean? அதன் அர்த்தம் என்ன? வந்து விடு means leave that place where you are and come and be where I am. வந்து விடு என்றால் நீ இருக்கிற இடத்தை நீ விட்டு விட்டு நான் இருக்கிற இடத்தில் வந்து சேர்ந்து விடு. That is called leaving this world and entering into that world. அதுதான் இந்த உலகத்தை விட்டு அந்த உலகத்திற்குள் பிரவேசிப்பது. So whenever we close our eyes, that's the first step of leaving this world. ஆகினால் எப்பொழுதெல்லாம் நாம் ஜெபத்திற்காய் கண்களை மூடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் இந்த உலகத்தை விட வேண்டியதாய் இருக்கிறது. But it's not enough to close our eyes, we have to practice entering into that world also. கண்களை மூடுகிறதை மாத்திரம் நாம் பழக்குவது அல்ல, அந்த உலகத்திற்குள்ளும் பிரவேசிப்பதை நாம் பழக்கிக் கொள்ள வேண்டும். So every time we pray, we are trying to enter into that world. ஆகினாலே நாம் ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அந்த உலகத்திற்குள் நாம் பிரவேசிக்க முயற்சிக்கிறோம். So we are with Christ in God in those new sessions. ஆகினாலே அப்படி நாம் செய்யும் பொழுது அந்த பகுதிகளில் எல்லாம் நாம் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் இருக்க பழகிக் கொள்கிறோம். Being there as often as possible, we get closer and closer to God and finally we become one with him. எவ்வளவு அதிகமாய் அவரோடு கூட நெருக்கமாய் நெருங்கி இருக்க பழகிக் கொள்ளும் பொழுது கடைசியில் நாமும் அவரும் ஒன்றாய் விடுகிறோம். When a husband and wife join together, the Bible says the two shall be one flesh. ஆகையினால் தான் புருஷனும் மனைவியும் ஒன்றாய் இணைக்கப்படும் பொழுது வேதம் சொல்கிறது அவர்கள் இனிமேல் இரு மாமிசம் அல்ல ஒரே மாமிசமாக இணைக்கப்படுகிறார்கள். Only death can separate them. மரணம் மாத்திரமே அவர்களை பிரிக்க முடியும். But in heaven, the heavenly bridegroom and bride, when they join together, there is no death, so there's nothing to separate them. ஆனால் பரலோக அந்த மணவாளனும் மணவாட்டியும் ஒன்றாய் இணைக்கப்படும் பொழுது அங்கு மரணம் என்பதே இல்லாதபடியினாலே நித்தியமாய் அவர்கள் சந்தோஷமாய் ஒன்றாய் இருக்க போகிறார்கள். So we are going to be mixed and mingled in inseparable union with God, just like a husband and wife are one flesh. God and we are going to be one spirit, one entity, and no one's going to separate us. That's the high call that God has given you and me. எப்படி புருஷனும் மனைவியும் இணைக்கப்பட்டு ஒன்றாய் கலந்து ஒரே மாமிசமாய் ஒன்றாய் இருக்கிறார்களோ அதைப் போல நாமும் தேவனும் அவரோடு கூட ஒன்றாய் ஆவியிலே ஒன்றாய் எப்பொழுதும் நிறைந்து அவரோடு கூட நாம் ஒன்றி கலந்து இருக்க போகிறோம். Shall we close our eyes? நம்முடைய கண்களை மூடுவோமா? How many of us want that experience? எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் உங்களுக்கு தேவை என்று உணர்கிறீர்கள்? Today what do we mean by prayer? ஜெபம் என்றால் என்ன என்று நாம் இன்றைக்கு நம்புகிறோம். We just kneel down.
முழங்கால் நிற்க வேண்டும். and we mumble some points. ஏதோ ஒரு காரியத்தை உளர வேண்டும். Lord, I want this, I want this, that, I want to improve my studies, I want to go there, I want to go here. This is what we call prayer. நாம் ஜெபம் என்றால் என்ன நினைக்கிறோம்? முழங்காற்படியிட்டுக் கொண்டு இது வேணும் ஆண்டவரே, அதை செய்வேன், படிப்பை ஆசீர்வதி, எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், இப்படி கேட்பதுதான் ஜெபம் என்று நினைக்கிறோம். But there is a deep experience in prayer. ஆனால் ஜெபத்திலே ஒரு ஆழமான அனுபவம் உண்டு. It's experience of being with Christ. கிறிஸ்துவோடு கூட இருக்கிறதான ஒரு அனுபவம் உண்டு. It's an experience of being surrounded by God. தேவனால் சூழப்பட்டிருக்கிறதான ஒரு அனுபவம் உண்டு. It's an experience of entering into a greater reality from a lower reality. ஒரு தாழ்ந்த இந்த நிஜ உலகத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு உண்மையான நிஜத்திற்கு நாம் செல்கிற ஒரு அனுபவம் உண்டு. Today Jesus is calling us and saying, my love, my fair one, come away. இன்றைக்கு இயேசு நம்மை பார்த்து அழைத்து, என் பிரியமே, என் ரூபவதியே, நீ என்னோடு கூட வந்து விடு. Don't go after the loves of this world. இந்த உலகத்தின் அன்புக்கும் ஆசைக்கு பின்பாய் நீ போக வேண்டாம். Don't get attracted by the vanities of this world. இந்த உலகத்தின் மாயைகளினாலே நீ ஈர்க்கப்பட வேண்டாம். My bride, come away. என் மனவாட்டியே, நீ என்னோடு கூட வந்து விடு. How many want that deep, close intimacy with Jesus? எத்தனை பேருக்கு இயேசுவோடு கூட அவ்வளவு நெருங்கிய நெருக்கமான உறவு வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? Put up your hands. உடைய கரத்தை உயர்த்துங்கள். Those who lifted up your hands, யாரெல்லாம் உடைய கரத்தை உயர்த்தினீர்களோ, I beg you, join with me in prayer. நான் இப்பொழுது உங்களோடு கூட தயவு செய்து கெஞ்சி கேட்கிறேன், என்னோடு கூட ஜெபத்திலும் சேர்ந்து கொள்ளுங்கள். What are we going to pray for now? நாம் இப்பொழுது எதற்காய் ஜெபிக்க போகிறோம்? Jesus, I want to be with you in God. இயேசுவே, நான் தேவனுக்குள் உம்மோடு கூட இருக்க வேண்டும். I want to be mixed with you and be part of you, Lord. ஆண்டவரே, நான் உம்மோடு கூட கலந்து உம்முடைய பகுதியாகவே நான் இருக்க வேண்டும். I want to be so close to you that finally you and I are one entity joined together. Christ is my life. கிறிஸ்துவே எனக்கு ஜீவனாக, நீரும் நானும் அப்படியே ஒன்றாய் கலந்து இணைந்து ஒரே தத்துவமாய் இருக்க, அவ்வளவு நெருக்கமாய் இருக்க நான் விரும்புகிறேன். Those who want this deep experience, start praying. யாருக்கெல்லாம் இந்த ஆழமான அனுபவம் வேண்டுமோ ஜெபிக்க ஆரம்பியுங்கள். Start crying out to that Jesus. அந்த இயேசுவை நோக்கி அழ ஆரம்பியுங்கள். Jesus, I want to be close to you. இயேசுவே, நான் உம்மோடு கூட நெருக்கமாய் இருக்க விரும்புகிறேன். Jesus, I want that spiritual deep experience of being with you. ஆண்டவரே, உம்மோடு கூட நெருங்கி, அவ்வளவு நெருங்கி ஆவிக்குரிய அந்த நெருக்க உறவு எனக்கு வேண்டும். One minute. Before starting our prayer. நம்முடைய ஜெபத்தை தொடங்குவதற்கு முன்பாய், Last week we prayed. கடந்த வாரம் நாம் ஜெபித்தோம். We prayed for a victory in our prayer life. நம்முடைய ஜெப ஜீவியத்தின் ஜெயத்திற்காக நாம் ஜெபித்தோம். Those who say my prayer life improved last week, put up your hands. யாரெல்லாம் சொல்கிறீர்கள், கடந்த வாரத்தில் என்னுடைய ஜெப ஜீவியம் இப்பொழுது வளர்ந்திருக்கிறது என்று சொல்கிறவருடைய கரத்தை உயர்த்துங்கள். Some hands have gone up. சில கரங்கள் மேலே போய் கொண்டிருக்கின்றன. But the others don't give up. மற்றவர்கள் விட்டுவிட வேண்டாம். We are not worshipping an idol, we are worshipping the real God. நாம் ஏதோ ஒரு விக்கிரகத்தை வணங்கவில்லை, ஒரு உண்மையான நிஜமான தேவனை நாம் ஆராதிக்கிறோம். We are not worshipping a baby doll, we are worshipping a living God. ஒரு குழந்தை பொம்மையை நாம் வணங்கவில்லை, நாம் ஒரு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். So now start talking to Jesus. Say, Jesus, I want to be close to you. இப்பொழுது இயேசுவோடு கூட பேச ஆரம்பியுங்கள். இயேசுவே, நான் உம்மோடு கூட நெருங்க விரும்புகிறேன். The God of last week is also the God of this week. கடந்த வாரத்தின் தேவன் இந்த வாரத்தின் தேவனுமாயிருக்கிறார். How many want to be close to Jesus? Call out to Jesus. எத்தனை பேர் இயேசுவோடு கூட நெருக்கமாய் இருக்க விரும்புகிறீர்கள்? அவரை நோக்கி கூப்பிடுங்கள். Cry out to Jesus. Say, I want to be one with you, Lord. இயேசுவை நோக்கி கதறி கூப்பிடுங்கள். ஆண்டவரே, நான் உம்மோடு கூட ஒன்றாய் இருக்க விரும்புகிறேன். இன்னைக்கு நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? If we pray 10 minutes, immediately we look at the time. 10 நிமிஷம் ஜெபித்தால் போரும், உடனடியாக நம்ம நேரத்தை பார்க்கிறோம். Oh, it's only 10 minutes. 10 நிமிஷம் தானே ஆச்சு. Then it's dragging. அது அப்படி இழுத்து கொண்டு போகிறது. But this experience that we are praying for, ஆனால் நாம் இப்பொழுது ஜெபிக்கிறதான இந்த அனுபவமானது is a prayer beyond time. இது காலத்தையும் கடந்ததான ஜெபமாய் இருக்கிறது. You will pray for 7 hours, 8 hours and it will be like 5 minutes. நீங்கள் 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஜெபித்து முடிப்பீர்கள். முடித்த பிறகு ஜெபத்தை பார்த்தால் 5 நிமிடம் ஜெபித்தது போலதான் இருக்கும்.
Dear brother, dear sister, you want that experience? அருமையான சகோதரனே சகோதரியே, உனக்கு அந்த அனுபவம் வேண்டுமா? Do you love Jesus? இயேசுவை நீ நேசிக்கிறாயா? Do you want to be close to that Jesus? அந்த இயேசுவோடு கூட நெருக்கமாய் இருக்க விரும்புகிறாயா? Do you know Jesus loves you? இயேசு உன்னை நேசிக்கிறார் என்பதை நீ அறியாயோ? Jesus is looking at you and saying, my child, come away. My child, I want you to be where I am. Come away. ஆகையினால் வந்துவிடு. In the presence of God there is no time. தேவனுடைய சமூகத்திலே நேரம் என்று ஒன்று இல்லை. In the presence of God there is no hunger. தேவனுடைய சமூகத்திலே பசி இல்லை. In the presence of God there is no tiredness. தேவனுடைய சமூகத்திலே களைப்பு இல்லை. You and Jesus can be close together for hours and hours and hours. நீயும் இயேசுவும் மணிக்கணக்காய் ஒன்றாய் சேர்ந்திருக்க போகிறாய். If you wanted to pray, if you wanted to pray, நீ ஜெபிக்க வேண்டும் என்றால், if you want this experience, pray. இந்த அனுபவம் உனக்கு தேவை என்றால் ஜெபிக்க ஆரம்பிப்பாயாக. Call out to the Lord. தேவனை நோக்கி கூப்பிடுவாயாக. No more ordinary prayer life. ஒரு சாதாரண ஜெபம் இனி நமக்கு வேண்டாம். No more sleeping in prayer. தூங்கிக் கொண்டு ஜெபிக்கிற ஜெபம் வேண்டாம். No more prayer, then talk on the cell phone, then get up and go and come back. Not that kind of prayer. ஏதோ ஜெபிக்கும் பொழுது வெளியே எழுந்து போய் போனில் பேசிவிட்டு மற்ற காரியத்தை செய்துவிட்டு தொடர்ச்சியாக ஜெபிக்கிற அந்த ஜெபம் வேண்டாம். Lord, I want to leave this place. ஆண்டவரே, இந்த இடத்தை நான் விட்டு விட விரும்புகிறேன். Lord, I want to come away and be with you. ஆண்டவரே, நான் இங்கிருந்து வெளியே வந்து உம்மோடு கூட இருக்க விரும்புகிறேன். Right now Jesus is taking us up. இப்பொழுதே இயேசு நம்மை கொண்டு மேலே கொண்டு செல்கிறார். Right now Jesus is taking to those higher planes. இயேசு இப்பொழுது நம்மை அந்த உன்னத ஸ்தலத்திற்கு கொண்டு செல்கிறார். Close your eyes. உங்களுடைய கண்களை மூடுங்கள். Open your eyes of faith. உங்களுடைய விசுவாச கண்களை திறவுங்கள். You can see Jesus. இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். You can see Jesus. இயேசுவை நீங்கள் காண முடியும். You can see Jesus. இயேசுவை நீங்கள் காண முடியும். Go close to Jesus. இயேசுவினிடத்தில் நெருங்கி செல்லுங்கள். Embrace Jesus. இயேசுவை கட்டி தழுவிக் கொள்ளுங்கள். Talk to Jesus. இயேசுவோடு கூட பேசுங்கள். You will hear the voice of Jesus. இயேசுவின் சத்தத்தை உங்களால் கேட்க முடியும். Your life will be joined to Jesus. உங்களுடைய ஜீவன் இயேசுவோடு கூட இணைந்து கொள்ளும். Jesus.